ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூரிஸ்ட் கைட். பார்க்கும் இடமெல்லாம் பசும் புல்வெளிகள், அடர்த்தியான சோலைகள், எழில் கொஞ்சும் அருவிகள், சிற்றோடைகள், பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள், ஏரிகள், கண்கவரும் காட்சி முனைகள், அரிதான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள், அற்புதமான மலையற்ற பாதைகள், மாசு இல்லாத சுற்றுச்சூழல், மூடுபனியுடன் கூடிய மேகக்கூட்டங்கள் என பார்ப்பவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய இடமாக விளங்குகிறது நீலகிரி. நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் ஒன்று நீலகிரி மலைத்தொடர். இம்மலையில் பூத்து குலுங்கக்கூடிய நீலக்குறிஞ்சி மலர்களினால இம்மலை பிரதேசம் முழுவதும் நீல நிறத்தில் காட்சியளிப்பதால் தென்னிந்தியாவில் இம்மலைக்கு நீலகிரி மலை என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நீலகிரி மலை அமைஞ்சிருக்கிற மாவட்டம் என்பதால் இம்மாவட்டமும் நீலகிரி என பெயர் பெற்றிருக்கு. இந்த வீடியோவில் நீலகிரி மாவட்டத்தை பற்றியும் நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பான சுற்றுலாத்தலங்கள் பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் மிக பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான நீலகிரி மலை தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களோட முக்கிய சந்திப்பு புள்ளியாக அமைஞ்சிருக்கு. நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களும், வடக்கே கர்நாடகாவும், மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கேரள மாநிலமும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகராகும். இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொட்டபெட்டா சிகரம் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரமாகவும் தென்னிந்தியாவின் 2வது உயரமான சிகரமாகவும் விளங்குது. இந்த தொட்டபெட்டா சிகரம் 8605 அடி உயரம் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகமாக விளங்குது. இந்த பல்லுயிர் வலயத்துடன் இணைஞ்சிருக்கக்கூடிய நீலகிரி மலை உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கிறது. நீலகிரிக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாகும். இம்மாவட்டத்தோட மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 7,35,071. நீலகிரி மாவட்டத்தில் தான் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் என்ற விகிதத்தில் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடிச்சிருக்கு. நீலகிரி மாவட்டம் கல்வி அறிவில் தமிழ்நாட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் மிகவும் குளிர்ச்சியான மாவட்டமாகும். இம்மாவட்டத்தில் குளிர்காலத்தில் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியிருக்கு. கோடை காலத்தில் அதிகபட்சமாக உயர் வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகியிருக்கு. நீலகிரி மாவட்டத்தோட முக்கிய தொழிலாக இருப்பது சுற்றுலா மற்றும் தேயிலை உற்பத்தியாகும். ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற தமிழ்நாட்டின் முதன்மையான சுற்றுலாத்தலமாக நீலகிரி மாவட்டம் விளங்குது. இம்மாவட்டத்தில் 100க்கும் அதிகமான தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கிட்டு வருது. மிதமான காலநிலை நிலவுவதால் எலக்ட்ரானிக் பொருட்கள் இங்கு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. இம்மாவட்டத்தில் தேக்கு, ரப்பர் மற்றும் யூக்கலிப்டஸ் மரங்கள் அதிக அளவில் பரவி இருக்கு. இந்த யூக்கலிப்டஸ் மரத்திலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுது. தைலமாக பயன்படும் இந்த யூக்கலிப்டஸ் எண்ணெய் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. காய்ச்சலுக்கு ஏற்ற கொய்னா மருந்து உற்பத்தி அரசு சின்கோனா தோட்டம் 2500 ஏக்கர் அளவில் பயிரிடப்படுது. இம்மாவட்டத்தில் ஊசி தயாரிக்கும் தொழிற்சாலை, அரசின் வெடிமருந்து தொழிற்சாலை மற்றும் இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை முதலிய தொழிற்சாலைகளும் இயங்கிட்டு வருது. நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் ஒரு பிரதான தோட்டக்கலை மாவட்டமாகும். காய்கறி உற்பத்தியில் இம்மாவட்டம் சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். தோட்டக்கலை பயிரான காய்கறிகள் நீலகிரி மாவட்டத்தில் வருஷத்துக்கு நீர்போகம், கார்போகம், கடைபோகம் என 3 பருவங்களாக சாகுபடி செய்யப்பட்டு வருது. தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இம்மாவட்டத்தில் நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை பல்வேறு பயிர்களோட சாகுபடிக்கு உகந்ததாக இருக்குது. நீலகிரி மாவட்டத்தோட ஹைட்டுக்கு தகுந்தவாறு கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி மலையோட உயரத்திற்கு தகுந்தவாறு மலையின் மிக உயரமான பரப்பில் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், கேரட், பீட்ரூட், பீன்ஸ், ப்ளம், பீச், பேரி மற்றும் டர்னிப் போன்ற பயிர்களும், மலையோட இடைப்பட்ட நடுப்பகுதியில் கமலா, ஆரஞ்சு மற்றும் காபி சாகுபடியும், மலையோட குறைவான உயரப்பகுதிகளில் பழங்கள் உற்பத்திக்கு ஏற்றவாறு இருக்குது. பல்வேறு பழங்கள் உற்பத்தியில் நீலகிரி மாவட்டம் சிறந்து விளங்குது. இம்மாவட்டத்தின் கல்லார் அரசு தோட்டக்கலை பண்ணையில் எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, பலா, திராட்சை போன்ற பல வகைகளும், மங்குஸ்தான், துரியன், லிச்சி, ரம்புட்டான், லாங்சட் போன்ற அரிவகை பழங்களும், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இஞ்சி, லவங்கப்பட்டை, பிரியாணி இலை போன்ற வாசனை பொருட்களும் இங்கு அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருது.
பார்க்கும் இடமெல்லாம் சுற்றுலா தலங்களாக விளங்கக்கூடிய ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர், கோடநாடு, மசினகுடி உள்ளிட்ட நீலகிரி மாவட்டத்தோட பார்க்க வேண்டிய சிறப்பான 50 சுற்றுலா தலங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். ஊட்டி லேக் அண்ட் போட் ஹவுஸ். ஊட்டியோட முதன்மையான சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஏரி 65 ஏக்கர் பரப்பளவிற்கு பறந்து நீரினால் சூழப்பட்டிருக்கு. இந்த ஏரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய படகு இல்லத்தில் துடுப்பு படகு, பெடல் போட், மோட்டார் போட்டில் நம்ம படகு சவாரியும் செய்யலாம். மேலும் இந்த படகு இல்லத்தை ஒட்டி குதிரை சவாரியும் நம்ம செய்யலாம். பைக்காரா நீர்வீழ்ச்சி. பைக்காரா என்ற ஊரில் உற்பத்தியாகி வரக்கூடிய ஆறானது பைக்காரா அருவியாக கொட்டுது. 55 to 61 மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டக்கூடிய இந்த தொடரருவி ஊட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த பைக்காரா ஆற்றின் குறுக்கே பைக்காரா அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த பைக்காரா அருவியிலிருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடி கொஞ்சம் தூரம் போனால் பைக்காரா ஏரி அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியில் படகு சவாரி செய்வதற்காக படகு இல்லமும் அமைச்சிருக்காங்க. ஊட்டி தாவரவியல் பூங்கா. இது ஊட்டியில் தொட்டபெட்ட மலை சிகரத்திற்கு பக்கத்தில் பசுமையான கம்பளம் பொருத்தப்பட்டது போல 54 ஏக்கர் பரப்பளவிற்கு பறந்து விரிஞ்சிருக்கு. பல்வேறு வகையான செடிகள், கொடிகள், மரங்கள் என பார்ப்பவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய இடமாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் விளங்குது. ஊட்டி ரோஸ் கார்டன். இது ஊட்டியோட இதய பகுதியில் எல்க் மலைச்சரிவில் கடல் மட்டத்திலிருந்து 7200 அடி உயரத்தில் 10 ஏக்கர் பரப்பளவிற்கு பறந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோஸ் கார்டனில் 2800 வகையான ரோஜா பூக்கள் பூக்கின்றன. 20,000 ரோசா செடி வகைகள் காணப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரோஜா பூக்கள் பூக்கின்ற தோட்டங்களில் இந்த ரோஸ் கார்டனும் ஒன்று. தொட்டபெட்டா சிகரம். நீலகிரி மலைகளிலேயே மிக உயரமான சிகரமாகும். இது 8605 அடி உயரத்தோட தமிழ்நாட்டின் பெரிய மலையாகவும் தென்னிந்தியாவின் 2வது பெரிய மலையாகவும் விளங்குது. இது ஊட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டி டு கோத்தகிரி மெயின் ரோடில் அமைஞ்சிருக்கு. டால்ஃபின் மூக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் குன்னூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கண்கவரும் காட்சி முனையாகும். இந்த வியூ பாயிண்டோட உச்ச நுனி டால்ஃபின் மூக்கு மாதிரி இருப்பதால் இப்பெயர் பெற்றிருக்கு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பல மீட்டர் உயரத்திலிருந்து விழக்கூடிய கேத்தரின் நீர்வீழ்ச்சியை முழுமையாக பார்க்க முடியும். சிம்ஸ் பார்க். இந்த பார்க் குன்னூரின் முதன்மையான சுற்றுலாத்தலமாக விளங்குது. இந்த பார்க் 30 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இயற்கை தோட்டமாக உள்ளது. முதுமலை வனவிலங்கு காப்பகம். இது ஊட்டி டு மைசூர் செல்லக்கூடிய சாலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. இது தென்னிந்தியாவின் முதல் வனக்காப்பகமாக விளங்குது. இங்கு புலி, சிறுத்தை, கரடி, யானை, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் பாதுகாக்கப்படுது. கேத்தரின் நீர்வீழ்ச்சி. இது மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி செல்லக்கூடிய வழியில் அரவேணு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. 250 அடி உயரத்திலிருந்து 2 நிலைகளாக விழக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தின் 2வது உயரமான நீர்வீழ்ச்சியாகும். ரங்கசாமி சிகரம் மற்றும் தூண். இச்சிகரம் கோத்தகிரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் 5885 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இச்சிகரத்தோட உச்சி வரைக்கும் யாரும் போக முடியாத அளவிற்கு கரடு முரடான பாறைகளை கொண்டிருக்கு. அவலாஞ்சி ஏரி. இந்த ஏரியை அடைய மிகவும் வளைவான பாதையில் ஊட்டியிலிருந்து 21 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இந்த அழகான ஏரியை பார்க்கலாம். கோடநாடு வியூ பாயிண்ட். கோத்தகிரியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் அழகான வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லிருந்து ரங்கசாமி சிகரத்தை முழுமையாக நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட் மியூசியம் ஊட்டி. ஊட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மியூசியத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களையும் பல்வேறு பறவை விலங்குகளோட எலும்புக்கூடுகளையும் நம்ம பார்க்கலாம். தண்டர் வேர்ல்டு தீம் பார்க். இது ஊட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் தீம் பார்க். டீ ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் தேயிலையிலிருந்து டீ எப்படி உருவாக்குறாங்கன்ற செய்முறையை நம்ம பார்க்கலாம். இது ஊட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மான் பூங்கா. இது ஊட்டி ஏரிக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. எம்ரால்டு ஏரி. இது ஊட்டியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைதி பள்ளத்தாக்கு எனும் இடத்துல ரம்மியமாக காட்சியளிக்குது. ஊசி பாறை காட்சி முனை. இந்த மலையோட உச்சி கூர்மையாக ஊசி போன்று அமைஞ்சிருக்கிறதுனால இப்பெயர் பெற்றிருக்கு. இம்மலையோட உச்சியிலிருந்து நம்ம 360 டிகிரிக்கு வியூ பார்க்க முடியும். இது ஊட்டி டு கூடலூர் நெடுஞ்சாலையில் ஊட்டியிலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வாக்ஸ் வேர்ல்டு மியூசியம். ஊட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மியூசியத்தில் மகாத்மா காந்தி, நேரு, அப்துல் கலாம் உள்ளிட்ட 20 தலைவர்களோட மெழுகால் செய்யப்பட்ட உருவச்சிலைகளை நம்ம பார்க்க முடியும். கல்லட்டி நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி ஊட்டி டு மைசூர் செல்லக்கூடிய சாலையில் கல்லட்டி மலைப்பாதையில் அமைஞ்சிருக்கு. பழங்குடியினர் அருங்காட்சியகம். இங்கு தமிழ்நாட்டில் வாழும் 36 வகை பழங்குடியினரோட பாரம்பரியம், கலாச்சாரம் சார்ந்த கலைப்பொருட்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு வகையான பொருட்களையும் பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்காங்க. இது ஊட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. லேம்ஸ் பாறை.
கொடுஞ்சரிவு, செங்குத்தான வீழ்வு, கரடு முரடான பாறைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை குன்னூரில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வெல்லிங்டன் ஏரி குன்னூரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அழகான ஏரி அமைஞ்சிருக்கு. மேல் பவானி இது நீலகிரி கேரள மாநிலத்தோட எல்லையில் ஊட்டியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அணையாகும். கெத்தி பள்ளத்தாக்கு இது ஊட்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் கெத்தி என்னும் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமமாகும். வென்லாக் டவுன்ஸ் இது படப்பிடிப்புகளுக்கு பெயர் போன ஒரு அழகான இடமாகும். இது சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசேல் வயல்கள், திறந்த வெளிகள் என முடிவே இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு. இது ஊட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கூடலூர் வண்ணத்து பூச்சி பூங்கா பல்வேறு வகையான வண்ணத்து பூச்சிகளை கூடலூர் இருக்கக்கூடிய இந்த பார்க்கில் நம்ம பார்க்கலாம். ஊட்டி குதிரை பந்தய திடல் கோடை காலத்தில் குதிரை பந்தயத்திற்காக உருவாக்கப்பட்ட இந்த திடல் கடல் மட்டத்திலிருந்து 2268 மீட்டர் உயரத்தில் ஊட்டி ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. தெப்பக்காடு யானைகள் முகாம் முதுமலை தேசிய பூங்காவிற்கு பக்கத்தில் இந்த முகாமும் அமைஞ்சிருக்கு. காலையிலும் மாலையிலும் இந்த முகாமில் யானை சவாரிகள் அனுமதிக்கப்படுது. எல்க் ஹில்ஸ் முருகன் கோவில் ஊட்டியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் எல்க் மலையின் மேலே இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் சிலை இந்தியாவிலேயே உயரமான முருகன் சிலை எனவும் அழைக்கப்படுது. தெங்குமரஹாடா இந்த இடம் கோடநாட்டிலிருந்து மலைக்காடுகள் வழியாக 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் நம்ம அடையலாம். மலையேற விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்திற்கு போயிட்டு வரலாம். பைன் ஃபாரஸ்ட் இது ஊட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியாகும். பைன் மரங்களால் சூழப்பட்ட இந்த இடம் படப்பிடிப்பு மற்றும் புகைப்படம் எடுப்பதற்காக நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாக விளங்குது. காமராஜர் சாகர் அணை இந்த டேம் ஊட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. காட்டேரி அருவி மற்றும் அணை ஊட்டியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸ்க்கு பக்கத்திலேயே காட்டேரி டேமும் அமைக்கப்பட்டிருக்கு. நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க் இயற்கை எழில் மிகுந்த இந்த சுற்றுலாத்தலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நேரு பார்க் இந்த பார்க் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கு. ரியலியா அணை இந்த டேம் குன்னூர்லேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அணையாகும். தோடா கிராமம் ஊட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிராமம் வித்தியாசமான குடியிருப்புகளை கொண்ட ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குது. ஊட்டி மாரியம்மன் கோவில் இந்த கோயில் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கோயிலாகும். டைகர் ஹில் ஊட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹில் அமைஞ்சிருக்கு. பக்காசுரன் வியூ பாயிண்ட் குன்னூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. குன்னூரின் மிக உயரமான சிகரமாக இந்த வியூ பாயிண்ட் விளங்குது. முக்கூர்த்தி நேஷனல் பார்க் இது நீலகிரி மாவட்டத்தின் தென்கிழக்கு மூலையில் கேரள மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கு. இது வரையாடுகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது நீலகிரி பல்லுயிர் வலயத்தோட ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. துருக் கோட்டை 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோட்டை தற்போது பாழடைந்த நிலையில் இருக்குது. குன்னூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த துருக் கோட்டை அமைஞ்சிருக்கு. லேடி கன்னிங்ஸ் வியூ பாயிண்ட் குன்னூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சிகூர் ஃபால்ஸ் இது முதுமலை புலிகள் காப்பகத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருவி. இது கர்நாடக மாநிலத்தோட எல்லையில் மிகவும் வறட்சியான நிலையில் காணப்படுது. சேரம்பாடி இந்த இடம் ஊட்டியிலிருந்து 84 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தோட எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியாகும். காட்டேரி பூங்கா பார்த்தவுடன் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய இந்த பூங்கா குன்னூர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. த்ரெட் கார்டன் இந்த கார்டன் ஊட்டி ஏரிக்கு எதிரில் அமைஞ்சிருக்கு. கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டன் இந்த கார்டனும் ஊட்டி ஏரிக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. தவளைமலை காட்சி முனை கூடலூர் டு ஊட்டி செல்லக்கூடிய சாலையில் கூடலூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃப்ராகில் வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you friends.